40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் எப்படி கிடக்கிறாங்க? அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆசீர்வாதம் எல்லாம், அந்த வெள்ளிகளும் பொண்ணுகளும் சொல்லாமல் வெள்ளிகளும் பொண்ணுகளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கல்ல அறுத்து, அல்லது அந்த வக்கிப்போல் பிள்ளை செங்கல்ல என்ன செஞ்சு அறுத்து சுட்டு வேலை செஞ்சு இவங்க சம்பாதித்ததில் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எகிப்திலெல்லாம் வெள்ளிகளும் பொண்ணுகளும் உடைமைகளாக்கி கொண்டாங்க. இப்போ விடுதலையின் நேரம் வந்த உடனே மோசே சொல்றாரு, போய் எகிப்தியரெல்லாம் வெள்ளிகளை பொண்ணுகளெல்லாம் கேளு, வெள்ளிகளை பொண்ணுகளெல்லாம் கேளுன்னு சொல்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்துல போய் வெள்ளிகளை பொண்ணுகளை கேட்டு அவர்களை கொள்ளையிட்டார்கள். இப்படி சொல்லுங்களேன். சாத்தானே பக்கத்தில் கருத்து பிடிங்களே. ஆமா, இப்படி சொல்லுங்களேன். சாத்தான்ட்ட கேளுங்க, முதல்ல கேளுங்க நல்லா. அவங்கள இப்போ சொல்லுங்க. சாத்தானே, இந்த வெள்ளி பொண்ணு லட்சம் கோடி இதெல்லாம் என்னுடையதுன்னு கேளுங்க. அவன் கொடுக்கலனா சப்புன்னு அரைஞ்சு கேளுங்கன்னு கேளுங்க. யாரைய? சாத்தான. ஏன்னா கொள்ளையிட்டார்கள். நீ கேளு முதல்ல. சாத்தானே எடுத்துரு, கையை எடுத்துரு, இது என்னுடைய ஆசீர்வாதம் கேளு. அவன் கொடுக்கலினா இயேசுவின் நாமத்தில் அக்கினினாலே சுட்டரிக்கிற. இனி உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. கையை எடு. கொள்ளையிட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள்.